ஹலோ. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ஆஃப் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், தென் ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ், தென் ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி, தென் ரிட்டையர்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ், தென் ஃபார்மர் யூபிஎஸ்சி போர்டு மெம்பர்ஸ், ஃபார்மர் யூபிஎஸ்சி அட்வைசர்ஸ், இந்த மாதிரி ஒரு வேரிட் என்ரிச்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பேனல் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேனலில் அசோசியேட் ஆகி இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கர்னல் முருகானந்தம் சார், அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கர்னல் முருகானந்தம் சாரை பற்றி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமரன் மூவி, சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் மூவியில் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக் காட்டியிருப்பாங்க. அந்த முகுந்த் வரதராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி அந்த ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாரு, அவர் எப்படி அங்கே இறந்தாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டெபிக் பண்ணி காட்டியிருப்பாங்க இல்லையா. அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் கமாண்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவர் தான் கர்னல் முருகானந்தம் சார். அவர் வந்து முகுந்த் வரதராஜனுக்கு முன்னாடியே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அங்கே ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வேரியட் எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ். இவர் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸில் எம்ஃபில் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்காரு. அண்ட் நம்மளோட மாக் இன்டர்வியூ பேனல்லையுமே இவர் ஒன் ஆஃப் த பேனல் மெம்பர். அண்ட் இவர் வந்து யூபிஎஸ்சி பேனல்லையுமே வந்து ஒரு பேனல் மெம்பராக ஆல்ரெடி இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு வேரிட் ரிசோர்ஸ் பூல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம கிளாஸஸுக்கு நிறைய வேரிட் டாபிக்ஸுக்கு கூட்டிகிட்டு வருவோம். இப்போ கர்னல் முருகானந்தம் சார் வந்து உங்ககிட்ட பேசுவார். ரைட், தேங்க்யூ. வெரி ஹாப்பி குட் மார்னிங் டு ஆல் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நான் கர்னல் முருகானந்தம், திருச்சி ஜில்லாவிலிருந்து சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் என்ற இராணுவ பயிற்சி பள்ளியில் பயின்று 1986 ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன். அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் செய்து எஸ்எஸ்பி சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு அதையும் கிளியர் பண்ணி தென் அதுக்கப்புறம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிற கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரைனிங் அகாடமியில சேர்ந்தேன். ஆஸ் ஆர்மி கேடட் 3 வருஷம் அங்க இருந்து பிஎஸ்சியும் அதை கூடவே ட்ரைனிங் அண்ட் பிஎஸ்சி கிராஜுவேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்தியன் மிலிட்டரி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் மிலிட்டரி ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தேராதூன், இப்போது உத்தராகண்ட்ல இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா 8 ஜூன் 1991 நான் பாஸ் அவுட் ஆனேன். ஆஃப்டர் கெட்டிங் கமிஷன்ட் இன்டு ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரி, அதாவது ஆர்ட்லரி ரெஜிமெண்ட்ல நான் கமிஷன் ஆனேன். அந்த ஆர்ட்லரி ரெஜிமெண்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர் வந்து பீரங்கி படை. தமிழில் பீரங்கி படையில 20 வருடங்கள் நான் வேலை செய்தேன். அந்த வேலைகள் டயத்துல இனிஷியலி எங்க யூனிட் பீரங்கி படையோட இருந்தோம். அதுக்கப்புறம் 1996-97ல ராஷ்ட்ர ரைஃபிள் எனக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபோர்ஸஸ், தமிழர்களுக்கு தெரியும். நம்ம அந்த ராஷ்ட்ர ரைஃபிளை பத்தி அமரன் மூவில தான் நம்ம ரொம்ப சிறப்பா பார்த்தோம். அந்த ஆக்டிவிட்டி மாதிரியே தான் ராஷ்ட்ர ரைஃபிள் இருந்தது. 1996, அதாவது நம்ம இப்ப பார்க்கிற சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிவிட்டி வந்து இந்த டைம் ஜோன் ஆஃப் 2008-9 அந்த ஏரியா. அதுல ஆனா நாங்க இருந்தது ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி. அப்ப இன்னும் எவ்வளவு ஹார்டாவும் இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. ஃபுல் ஃபிளெஜ்ட் முஜாஹிதீன், ஃபுல் ஃபிளெஜ்ட் காஷ்மீர் தீவிரவாதிகள், ஃபுல் ஃபிளெஜ்ட் வேரியஸ் ஃபேக்ஷன்ஸ், அதாவது காஷ்மீரை வந்து இந்தியாவோட துண்டாடணும்னு நினைக்கிற வேரியஸ் ஃபேக்ஷனோட நாங்க வந்து சண்டை போட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்தோம். ஆஃப்டர் தட் நான் வந்து சியாச்சின் அப்படிங்கிற ஒரு கிளேஷியர், சியாச்சின் கிளேஷியர்ங்கிற ஒரு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் இந்த வேர்ல்டு. அதுல ஹையஸ்டா நான் வந்து 19,400 ஃபீட் வரலும் மேல நாங்க வந்து பணியாற்றி இருக்கிறோம். அப்ப வந்து அதனுடைய இந்த காஷ்மீர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சியாச்சின் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய ஒரு வாழ்க்கை பாடமும் கத்துக்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அது என்ன சொல்லுதுன்னா, நீ சென்ற பாதையை மற்றவங்களுக்கு வெளியே அதாவது ட்ரெயின் பண்ணி அந்த அடுத்த தலைமுறையை தயார் பண்ணாதான் மனித இனம் நல்லா இருக்குங்கிற ஒரு அரிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நான் கத்துக்கிட்டோம். அதுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் கப்புள் ஆஃப் கிராஜுவேஷன்ஸ் இன் எம்எஸ்சி இன் வெப்பன்ஸ் டெக்னாலஜி அண்ட் எம்எஸ்சி இன் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் இன், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னு சொல்லக்கூடிய இடம், லாங் ரன்னர் ஸ்டாஃப் கோர்ஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன்ல இருக்குது. அங்கேயும் நான் வந்து ஒரு 1 இயர் படிச்சதுக்கு அப்புறம் தென் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கமாண்ட் யூனிட். கமாண்ட் ஆஃப் யூனிட்னா என்னன்னா, ஒரு குழுவுக்கு தலைவனா இருக்கிறது. அந்த கமாண்டிங் வந்து பண்ண இடம் வந்து இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, கல்வான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மலைப்பகுதி, ஈஸ்டர்ன் லடாக் அப்படின்னு சொல்ற இடம். அந்த ஈஸ்டர்ன் லடாக்ல ஒரு 1.5 வருஷம் கமாண்ட் பண்ணேன். அது வந்து நூப்ரா வேலி, ஷியோக் வேலி, இந்த மாதிரி விஷயங்கள், டிபிஓ, இந்த இடத்துல நாங்க வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஐ அகைன் கேம் பேக் டு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வந்தேன். அதுக்கப்புறம் ஆர்மியை விட்டு சில பர்சனல் காரணங்களால ஆர்மியை விட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு வெளியே வந்து தென் ஐ பர்சியூட் மை அதர் கரியர் த்ரூ IIM அகமதாபாத். அங்கிருந்து கோல் இந்தியா லிமிடெட்ங்கிற ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பொதுத்துறையில சேர்ந்தேன். அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு MRF அப்படிங்கிற
அப்படிங்கிற மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி சென்னையில் திருவட்டூர்ல இருந்தோம். அங்கிருந்து அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு அகைன் கோச்சிங் அண்ட் ஸ்டடீஸ். அதாவது ஸ்டார் ஆஃபீஸர் ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு சின்ன அகாடமியை ரெடி பண்ணி அதுல வந்து குழந்தைகளுக்கு, அதாவது ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் டு NDA, CDS அண்ட் சம் UPSC இன்டர்வியூக்கெல்லாம் நான் வந்து கோச்சிங் பண்ணேன். ஐ ஹவ் பீன் சம் கைண்ட் ஆஃப் மாக் இன்டர்வியூஸ் இன் UPSC ஆல்சோ. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் ஐ அகைன் ஹேட் அ ஸ்மால் லிட்டில் எக்ஸ்போஷர் இன் இதுல நம்ம போர்ட் ஆஃப் சென்னையில வந்து மேரிடைம் ஆக்டிவிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து கெஸ்ட் லெக்சர் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் இருந்திருக்கிறேன். ஐ வாஸ் டேக்கிங் த கிளாஸஸ் ஆஃப் மிலிட்டரி ஹிஸ்டரி அண்ட் டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸ். ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி UPSC படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மிலிட்டரி அண்ட் டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆங்கரிங் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து பெட்டர் எவ்ரி கொஸ்டினை வந்து சிறப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் வந்து ராஜா சார் IAS அகாடமியில் ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா ஐ வில் பி டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ்: மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்டு பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இந்த 3. அண்ட் ஐ எம் வெரி ஈகர் டு மீட் யூ பீப்புள். உங்களெல்லாம் பார்த்து சந்திக்கணும். உங்களெல்லாம் பார்த்து என்னுடைய கடந்த கால நினைவுகள், கடந்த கால எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தி UPSC மேண்டேட்டட் சிலபஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்க வாழ்க்கையில வெற்றிப்படியை கடந்து ஒரு பெரிய அதிகாரி ஆகணும், IAS ஆஃபீஸர் ஆகணுங்கிறது ரொம்ப விருப்பமா இருக்கிறேன். அண்ட் லெட் அஸ் மீட் சூன் அண்ட் தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். வணக்கம்.